குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். நான் பேசுகிற எல்லா டாப்பிக்குமே நம்ம ஆப்ஷன் பையரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர். அதில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள், ஆப்ஷன் பையரோட மனநிலைமைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், மார்க்கெட்டில் எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, அப்புறம் மார்க்கெட்டுக்கு இருக்கக்கூடிய மனோநிலைகள், இதை பற்றி தான் நான் அதிகப்படியாகவே பேசுவேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி மட்டும்தான் தெரியும். நான் ஆப்ஷன் செல்லிங்லாம் எப்போ ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம்லாம் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ இந்த ஆடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம். அவங்க மனசில் ஒரு ட்ரேடு வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்க மனசில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆப்ஷன் பையர், நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு பல பேருக்கு அப்படி தான் இருக்கும், சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் இதில் சொல்ல போகிறேன். அதாவது பலர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோன்னா, இன்க்ளூடிங் நானும் தான், நான் தவறான ட்ரேட் பண்ணலை, ஆனால் எனக்கு இருந்தாலும் லாஸ் வருது அப்படின்னு தான் நினைப்போம். அதுதான் உண்மை. நம்ம போய் எடுக்கிற ட்ரேடு தப்பாக ரைட்டான்னு நமக்கு எப்படி தெரியும்? மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணால், நம்ம எடுக்கிற நேரம் ப்ராஃபிட்டபிள் வந்தால் நம்ம எடுத்த நேரம் சூப்பரான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம எடுத்த நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டு சடன்னு கீழே வந்துடுச்சு, நீங்கள் கால் சைடில் இருக்கீங்க, ஆனால் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, அப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆன நேரம் தப்பு அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. இதை நம்ம ட்ரேட் பண்ணுறது தப்பு கிடையாது. உண்மையை சொன்னால் நம்ம ட்ரேட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த லாஸஸை கட் பண்ணுறது நம்ம மனசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ மனக்கட்டுப்பாடு வேணும். இதுதான் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர். ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. நீ ட்ரேட் எடுத்தால் தானே அது தப்பாக ரைட்டானே தெரியும், ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு. அப்போது ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் இங்கே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ வந்ததுக்கப்புறம் அதை உக்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கள, அதுதான் தப்பு அப்படின்னு தான் நான் இங்கே சொல்கிறேன். ஒரு ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடு, வெயிட் பண்ணாத. ஒரு லாஸ் வந்தால் லாஸஸ்லேயே புக் பண்ணு, அதுக்கு அந்த தைரியத்தை கொண்டு வா. மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிடுன்ற அந்த ஹோப்பெல்லாம் நீ வைக்காத. மார்க்கெட்டு நீ நினைக்கிற மாதிரி ட்ரேட் ஆகாது. ஸோ இந்த தவறை நம்ம பண்ணுவோம். நம்மன்னா எல்லாருமே தான், ஆனால் நான் இப்போ பண்ணுறது கிடையாது. இப்போ புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கணும். ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்களே, பொதுவாக அவங்களுக்கு 3 விதமான மனநிலைமை இருக்கும். 3 மோடில் இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு. அதாவது ஹோப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹோப் எப்படி அதிகமாக இருக்குன்னா, மார்க்கெட்டு கால் சைடில் இருப்பாங்க, மார்க்கெட்டு மேலே போகும், ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு வெயிட் பண்ணுவாங்க. இது எத்தனை பேர்? அதாவது இதில் நான் சொல்கிற எல்லாத்துலேயுமே நான் வருவேன். நீங்கள் மட்டும் பண்ணலையான்லாம் கேட்காதீங்க. நானும் வர்றேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே போட்டு நானே வெயிட் பண்ணுவேன். அது மாதிரி தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது போனால் எப்போது ஒரு வாட்டி தான் போயிருக்கும். நம்ம எப்போது நடந்த ஒரு விஷயத்துக்காக, இன்றைக்கி இருக்கிற ப்ராஃபிட்டுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி ஆகுமோ? அது ஹோப்பு, நம்பிக்கையை அதிகமாக கொடுக்கறதுனால இருக்கிற ப்ராஃபிட்டை இழக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஒரு 2000 ரூபாய் இருக்குது, அதை 2000 ரூபாய் புக் பண்ணணும்னு அந்த தாட்ஸ் வந்ததுன்னா, நம்ம ஆப்ஷன் பையரு அந்த மனநிலைமையிலேயே அழகாக சஸ்டெயின் பண்ணலாம். ஹோப்பை அதிகமாக வைக்கவே கூடாது. இந்த இடத்துல ஹோப்பையும் வைக்கக்கூடாது, லாங் டியூரேஷனையும் வைக்கக்கூடாது. ஆப்ஷன் பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டான். இந்த நம்பிக்கை தான் முக்கால்வாசி பேரை டிமேட் அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணுது. ஒரு அகெயின்ஸ்ட் த மார்க்கெட்டில் இருப்போம். அகெயின்ஸ்ட் த மார்க்கெட்டில் இருந்தாலும் அந்த ஹோப் நமக்கு குறுக்க நிற்கும். மார்க்கெட்டு நேற்று லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நல்லா இறங்கிட்டு தான் அதை தாண்டி ஒரு 54 பாயிண்ட் ப்ளஸில் போச்சு. அந்த ஹோப் வந்துடும். வரலைன்னா என்ன ஆகும்? அப்போ உங்கள் டிமேட் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுமா? ஸோ அந்த மாதிரி இடமே கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இடம் கொடுக்கறனால தான் ஹெவி லாஸஸ் வருது. ஒரு லாஸஸ் வந்துடுச்சா, 1200 ரூபாய் ஒரு லாஸ் வருதா, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் மார்க்கெட்டில் எவ்வளோ டைம் இருக்குது, வேறு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும்.
மீதி இருக்கிற அந்த ரூ. 1000 நம்ம அடுத்த ஒரு ட்ரேடுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு ரூ. 2000 தான் லாஸ் பண்ணுவேன் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்தால் அடுத்த ட்ரேடில் நம்ம பார்த்துக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணலாம். அடுத்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வராமலாம் இல்லை. ஆப்ஷன் பையருக்கு வருது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு எமோஷன்லேயே ட்ரேட் பண்ணால் இந்த எண்ணம்லாம் அப்போ வராது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஹோப்பு தான் மிகப்பெரிய தலைவலி. அடுத்தது பயம். சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன லாபம் வந்தால் புக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு பெரிய லாஸஸ் வந்தால் அந்த லாஸஸ்ஸு லாபமாக மாறுற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி வெயிட் பண்ணணும்? அது ஒரு விதமான பயம். அதாவது பயம் ஏன் வருதுன்னா, ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது, அந்த ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிட்டா அந்த பயம், அதாவது திடீர்னு கீழே வந்துச்சுன்னா இருக்கிற ப்ராஃபிட் போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் வரும். இந்த பயம் வரணும். வந்தால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். பயமே இல்லாமல் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டு பார்க்குற வரையும் மனசு சந்தோஷமாக இருக்கும். அது திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பயம் உங்களுக்குள்ளே வந்துடும். அப்புறம் பயத்தால் லாஸஸ் அதிகமாகும், ரிவெஞ்ச் ட்ரேடு வரும், இன்னும் பல வகையான ட்ரேடெல்லாம் உள்ளே வந்து இன்னும் அதிகப்படியான லாஸஸை தான் கொடுக்கும். ஸோ இந்த பயம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் தான். ஆனால் பயம் அப்படின்றது லாஸஸ் வரும்போது அதிகமாக இருக்கும். சின்ன ப்ராஃபிட்டில் இருக்கும்போது வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதெல்லாம் வெயிட் பண்ணவே கூடாது. இந்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட் இவ்வளோ தான் நமக்குன்னு உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அதை புக் பண்ணணும். இதுதான் அந்த 2வது பாயிண்ட்டு. 3வது மிகப்பெரிய பேராசை. அதாவது ஒரு ட்ரேடுக்கு ஒரு இந்த மணி எடுக்கிறீங்க, ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ரூ. 2,000 கிடைக்குது. அந்த 2,000 நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு 2,000 வரட்டும், இல்லை இன்னும் ஒரு 1000மாவது வரட்டும் அப்படின்னு க்ரீடியால் சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ட்ரேடு வந்து அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி பேராசையில் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியாவும் இருக்குது. இன்னொரு சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ட்ரேடு வந்துடுச்சுன்னா அதே மாதிரி ட்ரேடு மறுபடியும் வரும், நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போடு ட்ரேட் பண்ணுவாங்க. இது கூட க்ரீடி தான். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நம்ம பண்ணலாம். ஆனால் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இப்போ தான் அந்த ட்ரேடை முடிச்சிருப்பாங்க ப்ராஃபிட்டில். மார்க்கெட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன்லேயோ இல்லை ரெட்லேயோ இருக்கும். நம்மளோட மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட்டில் இருக்கா, சரி மார்க்கெட் இங்கே இருக்குது, ரெட்லேயே தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, போய் எடுக்கலாம். அப்போ தான் அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் முடிச்சிருப்பாங்க. அடுத்த செகண்டே இன்னொரு ட்ரேடு. அப்போது இது வந்து டோட்டலாக பேராசையில் போகுது. ஸோ அப்போது நம்ம ஆப்ஷன் பையருக்கான 3 மனநிலைமையை நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னது, நம்பிக்கை அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கிறது. 2வது பயம், 3வது பேராசை. இதை 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுவும் லாங் சர்வேயில் சஸ்டெயின் பண்ண முடியும். சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை கண்டிப்பாக ஒத்துப்பேன். அப்புறம் ஆப்ஷன் பையர்ஸ் அவங்க அதிகப்படியாக செய்யக்கூடிய 6 மிஸ்டேக்ஸ் அப்படி என்னன்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு ட்ரேடு எடுக்கிறாங்க. அந்த ஒரு ட்ரேடு எடுத்தால் நம்மளோட இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலில் ஏம் பண்ணலாம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையே அது மாற்றிடும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். அதாவது ஆப்ஷனை நீங்கள் வாங்கிறது வந்து ஒரு லாட்ரி பேஸஸாக நினைக்கவே கூடாது. லாட்ரியில் தான் திடீர்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு லாட்ரி வாங்கினீங்கன்னா அதுக்கு 10 கோடி அடிச்சுதுன்னா அது வந்து லாட்ரி, அது பியூராக வந்து லக்கு. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை லாட்ரி டிக்கெட் மாதிரி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். அதை ஒரு பிஸ்னஸாக பார்த்தா ஒரு பிஸ்னஸில் என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தை புக் பண்ணிக்கணும். இது அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு. ஒரே ட்ரேடிங் பண்ணால் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். இல்லை இதே மாதிரி ட்ரேடுகள் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெரிய பெரிய லாபம்லாம் வரும், நம்மளோட லைஃப் சர்க்கிளே மாறிடும். யாரோ ஒரு சில பேர் மாறி இருப்பாங்க, ஆனால் எல்லாரையாலும் ஏன் மார்க்கெட்டில் மாற முடியல? ஸோ அதெல்லாம் நம்ம அங்கே திங்க் பண்ணணும். 2வது வந்து லாபம் வந்தால் மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறது, லாஸ் வந்தால் மனசை சோர்வாக வச்சுக்கிறது. அதாவது யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, எப்போயுமே எரிஞ்சு விழுவாங்க. அதாவது மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகுது, ஓகேங்களா? மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது
கால் சைடில் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். புட் சைடில் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்குன்ட்டு நம்ம அதையே நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் லைஃப் வண்டி ஓடாது. ஸோ பார்ட் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எடுக்க போகிறோம். அந்த மனநிலைமைக்கு நம்ம மாறிட்டால் இந்த லாபம் வரும்போது இருக்கிற சந்தோஷம், லாஸ் வரும்போதும் நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த மென்டாலிட்டி மனநிலைமை வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ ஆனால் யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. லாபம் வந்தால் மட்டும் சந்தோஷப்படுறது, நஷ்டம் வந்தால் எரிஞ்சு விழுறது, யாராவது யூடியூப்பில் வீடியோ போட்டால் அவனை போய் கலாய்க்கிறது. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரில் வரும். ஏன்னா அவனோட எமோஷனை எங்கே காட்டுறதுன்னு தெரியாது. ஒன்று யூடியூப்பில் காட்டுவான், இல்லை குடும்பத்தில் காட்டுவான், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டுவான். இந்த மாதிரி போயிடும். லாஸ் வந்ததும் 3வது பாயிண்ட்டு, லாஸ் வந்ததும் சந்தையை போய், அதாவது மார்க்கெட்டை தான் குறை சொல்லுவாங்க. அதாவது இது எல்லாருமே சொல்லுவாங்க. நான் கூட மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுவேன். இதெல்லாம் என்னடா மார்க்கெட்டு, எப்போ பாரு பெரிய ஆளுங்க தாண்டா இதை ஜெயிக்க முடியும், இது கண்டிப்பாக மேனிப்புலேஷன் தான் பண்ணுறானுங்க. அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒருத்தன் வாங்கினா ஒருத்தன் லாஸ் பண்ணால் தான் ஒருத்தன் கெயின் பண்ண முடியும். அது என்னமோ கரெக்ட் தான். அது மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ஒரு தொழில் பண்ணாலும் ஒருத்தன் லாஸ் பண்ணால் தான் நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். அது மார்க்கெட்டுக்கு மட்டும் பொருந்துன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட டைமென்ஷனே அப்படி தான் இருக்குது. பிஸ்னஸ் நீங்கள் உள்ளே வந்தாவே ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தன் மேலே வர்றது தான். இது இல்லைன்னு நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது மார்க்கெட் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக இருக்குமா? ஏன்னா மார்க்கெட்டில் என்ன சாமானிய மக்களாக இருக்கான், உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் எல்லாருமே இருக்கான். அப்போ வந்து ஆப்ஷன் பையை நீங்கள் நல்லா சம்பாதிங்கன்ட்டு அவன் அவ்வளோ பணத்தை கொட்டிட்டு உங்களை சம்பாதிக்க விடுவானா? ஸோ அப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் மார்க்கெட்டை குறை சொல்லவே கூடாது. லாஸ் வந்துடுச்சு, அந்த லாஸ் ஏன் வருது அதை தான் நீங்கள் திங்க் பண்ணுமே கண்டி மார்க்கெட்டை போய் குறை சொல்லக்கூடாது. மேனிப்புலேஷன் நடக்குது, இதெல்லாம் பெரிய ஆளுங்க விளையாடுற விளையாட்டு எல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம உள்ளே வரோம். எல்லாம் தெரிஞ்சு உள்ளே வரோம். எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நாளைக்கு 5000 கோடி விற்கிறான், 7000 கோடி விற்கிறான், 10,000 கோடி விற்கிறான். பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது, அவன் எல்லாம் விற்கிறான். நீ நம்ம வாங்குகிற 15,000 வந்து மார்க்கெட்டை திருப்பிட முடியும்னு நீ நம்பி உள்ளே வர, அது முடியுமா? ரியாலிட்டியில் அது நடக்குமா? நடக்காது. அப்போது தெரிஞ்சே தான் நம்ம உள்ளே வரோம், தெரிஞ்சே தான் லாஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். நம்ம தான் அதை எங்கே எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு புரிஞ்சு நடந்துக்கணும். மார்க்கெட்டை குறை சொல்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. லாஸ் பண்ணதுக்கப்புறம் தானே மார்க்கெட்டை குறை சொல்கிறோமோ நம்ம எல்லாருமே. ப்ராஃபிட் வரும்போது ஏன் சொல்லலை? அதே எஃப்ஐஎஸ், அதே பெரிய இன்ஸ்டியூஷன் எல்லாம் அப்பவும் அதே தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் ஏன் அதை சொல்ல மாட்டோம்? அதை நம்ம அங்கே திங்க் பண்ணணும். லாஸ் வந்தால் மார்க்கெட்டை குறை சொல்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதுவும் ஒரு தப்பில் தான் வருது. அதாவது நீங்கள் ஒரு லாஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் தான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் லாஸ் பண்ணோம், எதனால் இந்த லாஸ் வந்ததுன்னு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ இந்த மாதிரி போய் தப்பாக எடுத்துட்ட, அதனால் உனக்கு லாஸ் வருது, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், நீ உடனே என்னெல்லாம் குறை சொல்லாத அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு டீச் பண்ணும். அதை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 4வது வந்து பெரிய லாஸ் வருது, அந்த லாஸை ஈடு பண்ணுறதுக்காக, காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க. இது நான் அடிக்கடிக்கு பண்ணுவேங்க இந்த தப்பை. ஒரு லாஸ் வந்துடும், காலையில் 9:30 எனக்கு லாஸ் வந்துடும், ஒரு 1500 லாஸ் வந்துடும். அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காகவே நான் மறுபடியும் ட்ரேட் எடுப்பேன், கண்டினியூஸாக எடுப்பேன். ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு 1500 லாஸ் பண்ணுறேன்னா அந்த லாஸை நான் ரெக்கவரி பண்ணுறதுக்கு 10 ட்ரேட் பண்ணியிருப்பேன். நான் 60 ரூபாயில் ப்ரோக்கரேஜ் போக வேண்டியது எனக்கு அப்புறம் 700 ரூபாய்க்கு வந்து நிற்கும். அதோடு நின்றுடுமா எனக்கு? அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிவிட்டு ஜீரோவில் நிற்பேன். இந்த ப்ரோக்கரேஜ் காசை கொடுக்குறதுக்காவது ஒரு ட்ரேட் பண்ணி பார்க்கலான்னு பண்ணுவேன். அது பழையபடி அதே 1500 ரூபாய்க்கு வந்துடும் லாஸு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இது எனக்கு பல தடவை நடந்திருக்கு. அதனால் இந்த லாஸ் வந்தால் அந்த வலியை மறக்கிறதுக்காக, அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக அகைன் போய் ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. இதை நான் பல தடவை பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்ஸ்டிங்க்ஸாக நான் என்னை பற்றி இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது இந்த பழக்கத்தை டோட்டலாக மாற்றிக்கணும்னு சொல்கிறேன்.
ரிவெஞ்ச் ட்ரேடு போகவே போகாதீங்க. ஒரு லாஸ் வந்துடுச்சா, உங்களோட டார்கெட் லாஸ் வந்து 2000 ரூபாவா, இல்லை உங்களோட சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லாஸ் லிமிட் வந்துடுச்சுன்னா அன்றைக்கி அந்த ட்ரேடை அன்றைக்கி அந்த சிஸ்டத்தையே க்ளோஸ் பண்ணுறங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தால் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இல்லை நான் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணி அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுவேன் அப்படின்னு ரெக்கவரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அந்த லாஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். இப்படி தான் பல பேருக்கு ஆகுது. அதை தான் நான் சொல்கிறேன், எனக்கும் ஆயிருக்கு. அப்புறம் சில பேர் வந்து இந்த MTM ப்ராஃபிட் லாஸஸ்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது பேப்பர் லாபம் அதுக்கு பேர். கண்ணால் நம்ம ஒரு MTM பார்ப்போம், அந்த MTMஐ க்ளோஸ் பண்ணவே மாட்டோம், அது ப்ராஃபிட்லேயே இருக்கும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அதிகப்படியாக இந்த யூடியூப்லலாம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுவாங்க, நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன்னு. அதெல்லாம் இந்த பேப்பர் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், கோடிக்கணக்கில் காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் இந்த பேப்பர் லாபம். அதை பார்த்துட்டு சந்தோஷம் நம்ம படவே கூடாது. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 ரூபாய் லாபம் பண்ணுறேன்னா, நான் ஒரு நாள் கூட எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் என் குரூப்லேயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வேணும்னா நான் எப்போ கேப் போடுவேன். ஆனால் என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ நான் போடவே மாட்டேன். அது நீங்கள் அப்படி போட்டு தான் நம்பணுன்றதுலாம் அங்கே அவசியமே இல்லை. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய 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 லெவலெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறவனும் கிடையாது. என்னுடைய டார்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், பெர் டே 2000 ரூபாய் ப்ளஸ் ஆர் மைனஸ், அவ்வளோதான். இப்படி தான் என் லைஃப்பை நான் பல வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னால் ஆப்ஷன் பையிங்கில் சர்வே பண்ண முடியுது, என்னால் ப்ராஃபிட்டும் பண்ண முடியுது. கடைசியாக ஒரு நாள் ஜெயிச்சா அதே நம்பிக்கை, அதே ட்ரஸ்ட்டை வந்து அதே மாதிரி ட்ரேடை வந்து அகைன் அண்ட் அகைன் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. அது ஆப்ஷன் பையர்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கு. இது உங்களோட கேபிட்டலை டோட்டலாக லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறோம், அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குது. அன்றைக்கி மார்க்கெட் இருந்த கண்டிஷனுக்கு அது ஓகே. ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட் அந்த பழைய கண்டிஷனில் இல்லாமல் வேறு மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் அங்கேயும் போய் அதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய லாஸாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதையும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 6 மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் தான் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த மிஸ்டேக்ஸ் தான் அகைன் அண்ட் அகைன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் மார்க்கெட்டில். ஸோ அதனால தான் லாஸஸ் வந்து ஹெவியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 விதமான ஒரு 2 விதியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, அதாவது 2 இல்லை 3 விதி, அந்த 3 விதியை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஆப்ஷன் பையிங் லைஃப்பில் சில மாறுதல்கள் நடக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு மார்க்கெட் சைட்வேல இருக்குது, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே மார்க்கெட் கொடுக்கல, நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கோம் அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு நல்லது தான். நீங்கள் என்ன தான் அங்கே போய் ஒரு செட்டப் பண்ணி மார்க்கெட்டில் என்ட்ரி ஆனால் கண்டிப்பாக அது லாஸஸாக தான் முடியும். மார்க்கெட் மொமெண்டம் இல்லைன்னா ஆப்ஷன் பையருக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்றது தான் மார்க்கெட் சொல்லுது. அது ஆப்ஷன் செல்லர்களுக்கான இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு குட் குவாலிட்டி. இதே நம்ம ஆப்ஷன் பையர்கள் வந்து லைஃப்பில் ஒரு ரூலாக எடுத்துக்கணும். ட்ரேட் இல்லாத நாளும் நமக்கு நல்ல நாள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது, சிறிய லாட்டை வச்சுக்கிட்டு பெரிய லாபம் அப்படின்றது, அதாவது ஒரு சின்ன லாட்டு ஓடிஎம்மை போய் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு நாள் பெரிய லாபம் வந்துடும். ஓகேங்களா? அந்த பெரிய லாபம் வரும்போது அதையே மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு நாள் அந்த லாபம் வந்துதா அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு அதை அதோடு மறந்துடணும். மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஒரு ட்ரேட் பண்ணிட்டோம், அதில் இந்த லாபம் வந்ததுன்னா அந்த லாபம் போதும் அப்படின்ற மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பழக்கம் உங்களை கண்டிப்பாக லாங் லைஃபுக்கு சர்வே பண்ணும் ஆப்ஷன் பையிங்கில். மூணாவது வந்து என்ன தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் இல்லை என்ன தான் லாஸ் வந்தாலும் உங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அந்த லாஸோ அந்த ப்ராஃபிட்டோ ரீச் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. இந்த 3 மட்டும் நீங்கள் ஆப்ஷன் பையிங் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த 3 விதி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லாஸோ ப்ராஃபிட்டோ உங்கள் ரேஞ்சுக்கு வந்துடுச்சா, உங்கள் ரேஞ்சுக்கு வந்தால் அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. ஒரு சின்ன
ஓடிஎம்மில் போயிட்டு ஒரு ட்ரேடை பண்ணிவிட்டு அதில் என்ன லாபம் கிடைக்குதோ அதை புக் பண்ணிங்க. மறுபடியும் அந்த ஓடிஎம்மே ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மறுபடியும் பண்ணிங்கன்னா அது உங்கள் மன கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ எந்த ஒரு ட்ரேடுமே உங்களோட மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இது 2. 3வது சைட்வே, ரேஞ்ச் பவுண்டு இந்த மாதிரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத நேரத்துலலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்போ உங்களால் ட்ரேட் பண்ண தான் தோணுது அப்படின்னா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுறங்க. இந்த 3 உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபு ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 6 தப்பையும் குறைக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களோட ஜேர்னியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆப்ஷன் வாங்குறவங்க தோல்வி அடைவது சந்தையால் கிடையாது. நம்மலாம் ஒரு ஆப்ஷன் பையிங் வாங்குகிறோம், நம்ம லாஸஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக மார்க்கெட்டால் கிடையாது. நம்ம மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் நான் சொன்ன இந்த மனசு கட்டுப்பாடு அதுக்குள்ளே இது வந்துட்டு தான். கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோ, மினிமமாக லாஸஸ் இருக்கும் போது அதை புக் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல வரேன். மார்க்கெட்டை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு டேலண்ட் இருந்தால் போதும். ஆனால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பொறுமையும் மனக்கட்டுப்பாடும் வேணும். இதுதான் நான் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.